Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Salatu wassalamu ala rasulihi wa ala alihi asbahi ajma'in. Allahumma anfa'ni bima 'allamtani wa 'allimni ma yanfa'uni rabbi zidni ilma. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. அன்பிற்கினிய சகோதரரே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வகுப்பிலே பயபக்தியோடு தொழுவோம் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பயபக்தியோடு தொழுகிறோம் என்பது தலைப்பு. தொழுகிறோம் என்ற ஒரு பொதுவான தலைப்பில்லை என்பதை ஆரம்பத்திலேயே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொழுகை இஸ்லாத்தின் இரண்டாவது தூண், இரண்டாவது கடமை. இஸ்லாத்தினுடைய மற்ற கடமைகள் கலிமா, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்றவைகள் மண்ணிலே கடமையாக்கப்பட்டன. ஆனால் தொழுகை விண்ணிலே கடமையாக்கப்பட்டது. இந்த 5 கடமைகளில் அன்றாடம் ஆற்றப்படக்கூடிய ஒரு கடமைதான் தொழுகை. மற்ற கடமைகளை நாம் அன்றாடம் நிறைவேற்றக்கூடிய வகையில் நாம் அறிவுரை செலுத்தப்படவில்லை. அதே போன்று இந்த தொழுகையை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் வேறுபாடு என்பது தொழுகையை பொறுத்திருக்கிறது என்றும், மறுமையிலே அல்லாஹ் தன்னுடைய கடமைகளை பொறுத்தவரையில் தன்னுடைய அடியாரிடத்திலே முதலாக தொழுகை பற்றி தான் கேட்பான் என்றும், அந்த தொழுகைக்கான விடை சரியாக இருக்குமேயானால் அடியானுடைய மற்ற காரியங்களும் சரியாக ஆகிவிடும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக இதயம் என்ற ஒரு துண்டு உடலிலே இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த சிறிய இறைச்சி துண்டு, அதாவது இதயம் சீர்பெற்று விட்டால் உடல் முழுவதும் சீர்பெற்று விடும். அது சீர்குலைந்து விட்டால் உடல் முழுவதும் சீர்குலைந்து விடும் என்று கூறினார்கள். ஆக இதயத்தினுடைய பணிகள் நிரம்ப இருந்தாலும் முக்கியமாக அதனுடைய பணியாக இன்று நாம் பார்க்க விரும்புவது பணிவு, பயபக்தி. குறிப்பாக நல்ல காரியங்கள், அதிலும் குறிப்பாக நோன்பு, ஜகாத், தொழுகை, ஹஜ் போன்றவற்றை நிறைவேற்றும் பொழுது அதனுடைய அடிப்படையாக பின்னணியாக இருப்பது எண்ணம், குறிப்பாக பணிவு, பயபக்தி. மேலும் அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்ற உணர்வு, நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்ற ஒரு எண்ணம். ஆக இந்த பண்பு, இந்த எண்ணம் நாம் தனிமையில் இருந்தாலும் மற்றவுடன் இருந்தாலும் இந்த பண்புகளோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அவற்றில் ஒன்றுதான் தொழுகை. அன்றாடம் நாம் தொழுகின்றோம். அந்த தொழுகை நம் அளவிலே எந்த அளவில் இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தொழுகை குர்ஆன் சுன்னா வழியில் அமைந்திருக்கிறதா? அந்த தொழுகையினுடைய நோக்கத்தை நாம் பெறுகிறோமா, அடைய முடிகிறதா, அனுபவிக்க முடிகிறதா? அந்த தொழுகையிலே பயபக்தி எந்த அளவுக்கு இருக்கிறது? அந்த பயபக்தியை பெறுவதற்குரிய வழிகள் யாவை? அதை பெறுவதற்கு தடையாக இருப்பவைகள் யாவை? பயபக்தியோடு தொழுவது எவ்வாறு என்பது பற்றி தான் இந்த வகுப்பிலே நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். மேலும் குர்ஆன் சுன்னா வழியில் பயபக்தியுடன் தொழுவது எவ்வாறு என்பதை சுருக்கமாக பார்ப்பதோடு, பயபக்தியோடு தொழுத நபித்தோழர்களின் சிலருடைய தொழுகையிலிருந்து
சாமானியரான நாமும் அதிலே படிப்பினை பெற்று படிப்படியாக தொழுகையில் இறையச்சத்தை பயபக்தியை பெற்று வெற்றி பெற முயலுவோம். வெற்றியாளர்கள் ஒருவராக நாம் ஆகிட, நம்மை அல்ல ஆக்கிட அவனிடமே இறங்குவோம். நாம் அறிவோம், தொழுகையை நிறைவேறுவதற்கு பல நிபந்தனைகள் உண்டு. பெரும்பாலும் அவை வெளிப்படையானவை. சரியான நேரத்தில் தொழுவது, அதனுடைய ரக்காத்து, தொழு முறை, பொதுவாக நாம் கூறுவது போல ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்து, மக்ரூஹ் போன்ற வெளிப்படையான சில நிபந்தனைகள் இருப்பதை நாம் காணுகிறோம். ஆனால் உள்ளார்ந்த ரீதியாக சில நிபந்தனைகளும் நாம் நிறைவேற்றியாக வேண்டும். அப்பொழுதுதான் தொழுகை உண்மையிலேயே முழுமை பெறும். அந்த வகையில் அந்த தொழுகையின் போது நாம் இறைவன் முன்னால் நிற்கிறோம், நாம் அவனது அடிமை என்ற எண்ணம், பயபக்தி, பணிவு, அமைதி போன்ற உள்ளம் சார்ந்த பண்புகள், அதன் விளைவாக நமது உடல் உறுப்புகளும் வெளிப்படுத்த வேண்டும். இதை நாம் அதிகமாக அறிவதில்லை. உடலும் உள்ளமும் இணைந்து ஒரு செயலில் ஈடுபட்டால்தான் அதனுடைய தரம் வேறு என்பதை நாம் உணர வேண்டும். எண்ணத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரின் மா நவா. செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது அமைகின்றன. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கிறது என்பது நபி மொழி. புகாரியிலே முதலாவது ஹதீஸாக இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 உதாரணங்களை அதில் குறிப்பிடுவார்கள். ஒன்று ஹஜ், இரண்டாவது உலக ரீதியிலான ஒரு பலன், மூன்றாவதாக பெண். அதாவது எந்த நோக்கத்திற்காக ஒருவர் ஹிஜ்ரத் செய்கிறாரோ, அதாவது அல்லாஹ்வுக்காக, நம்முடைய தூதருக்காக என்று சொன்னால், அவர் அல்லாஹ்வுக்காக அவருடைய தூதருக்காக ஹிஜ்ரத் செய்தார் என்ற நன்மை பெறுவார். வேறு நோக்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்தால், உதாரணத்துக்கு உலகத்தினுடைய தேவை கருதி, அதனுடைய பலன் கருதி அவர் செய்திருந்தால் அதைத்தான் அவர் பெறுவார். அதே போல ஒரு பெண்ணை விரும்பி அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் ஹிஜ்ரத்து புறப்பட்டால் அதைத்தான் அவர் பெறுவார். நாம் அறிவோம், வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் அநேகமாக பொருள் தேடிதான் வருகின்றார்கள். ஆக எண்ணத்தை பொறுத்துதான் அதனுடைய செயலமைகிறது என்பதை நாம் அறிவோம். தமிழில் கூட நாம் சொல்லுவோம், எண்ணம் போல வாழ்க்கை. ஆக ஒரு விசுவாசியை பொறுத்தவரை, குறிப்பாக நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அவனுடைய உள்ளம், அதில் உருவாகக்கூடிய எண்ணம், அதுதான் மிக முக்கியமாக இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது. அந்த வகையில் தொழுகைக்கு எண்ணம் மிக அவசியமாக இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தினுடைய முதல் 2 வசனங்களில் குறிப்பிடுகின்றான். கது அஃபலஹல் முஃமினூன், விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டனர். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் எத்தேவர்கள் என்றால் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியை மேற்கொள்கிறார்கள். இந்த 2 வசனங்கள்ல பாருங்க, முதல் வசனத்தை இடம்பெறுகிறது கது அஃப்லஹல் முஃமினூன். அஃப்லஹ அஃப்லஹ என்று சொன்னால் பொதுவாக வெற்றி என்று கூறுவார்கள். ஆனால் எந்த மாதிரி வெற்றி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இம்மையில் வெற்றி, உலக ரீதியாக வெற்றி என்பது தற்காலிகமானது. அதிகபட்சமான ஒரு துறையில் நாம் சாதிக்கலாம், வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் மற்ற துறைகளில் நாம் தோல்வி அடைகிறோம், அல்லது முழுமையான ஒரு குறைவில்லாத வெற்றியை நாம் இந்த உலகில் எதையும் அனுபவிப்பதாக இல்லை. அது எப்போது சாத்தியம் என்று சொன்னால், மறுமையிலே கிடைக்கக்கூடிய அந்த வெற்றியின் விளைவாக நம்மளுக்கு கவலை என்பது இருக்காது, துக்கம் என்பது இருக்காது, இழப்பு என்பது இருக்காது. ஒவ்வொன்றிலும் நம்மளுக்கு ஒரு முழுமைத்தன்மை அங்கு அனுபவிக்க முடியும். ஆக அந்த நிரந்தரமான ஒரு குறைவற்ற அந்த ஒரு வெற்றியை தான் இங்கு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கது அஃப்லஹல் முஃமினூன், விசுவாசிகள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். அப்படி வெற்றி பெற்றவர்களை முதல் பண்பாக அல்லாஹ் கூறுவது அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன்,
இரண்டாவதாக அல்லாஹ் சொல்வது, இப்ப பாருங்க, நம்ம அஃப்லஹ் என்று சொன்னோம். ஒரு நாளைக்கு 5 முறை நாம பாங்கு ஒலிப்பதை கேட்கிறோம். அந்த பாங்கில் ஒரு வரி ஹையலல் ஃபலா ஹையலல் ஃபலா என்று வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த ஃபலாவுடைய பொருள் என்ன? வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றிக்கு வாருங்கள், வெற்றியை சுவைப்பதற்கு, வெற்றியை பெறுவதற்கு, வெற்றி அனுபவதற்கு வாருங்கள் என்று அழைக்கின்றான். அதைத்தான் அல்லாஹ் எங்கு கது அஃப்லஹ் முஃமினூன் என்று கூறி அதனுடைய விளக்கமாக அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய தொழுகையில் பயபக்தி இருப்பதின் விளைவாக அவர்கள் வெற்றி பெற்ற பட்டியலில் இணைக்கப்படுகிறார்கள் என்பதை சொல்கிறான். ஆக இங்கு சலாத்திஹிம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம், சலாத்திஹிம், சலாத்தினுடைய அந்த வேர் சொல் சிலா. சிலா என்று சொன்னால் அதாவது தொடர்பு கொள்ளுதல், புரியுதுங்களா? சேர்த்தல், இணைத்தல். அதாவது தொழுகையில அல்லாஹ்விடத்தில் நேரடியாக நெருங்குகிறோம், அவனிடத்தில் நேருக்கு நேரு உரையாடுகிறோம் அப்படிங்கிற பொருள். எப்படி? தக்பீர் மூலமாக, தஸ்பீ மூலமாக, குர்ஆன் ஓதுவது மூலமாக, துஆ கேட்பது மூலமாக இறைவனிடத்தில் நேருக்கு நேராக தொடர்பு கொண்டு அவனிடத்தில் உரையாடக்கூடிய ஒன்றுதான் சிலா. சிலா என்று சொன்னால் உறவை பேணுதல், உறவை நெருங்குதல், உறவை சேர்க்கிறது என்பது போல இங்கு தொழுகை மூலமாக அடியான் தன்னுடைய படைத்தவனை நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தொழுகை அல்லாஹ் அடியானுக்கு வழங்கியிருக்கிறான். அடுத்த இந்த வசனம் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஹாஷிஊன். ஹாஷிஊன், கொஞ்சம் தண்ணிப்பாரு சுடுதுன்னு. ஹாஷிஊன் என்று சொன்னால் பயபக்தியாளர்கள். இதற்கும் இதனுடைய வேறு சொல் ஹுஷு என்று கூறுவார்கள். அதன் பொருள் பயபக்தி, ஒருமைப்பாடு, பணிவு, அடிபணிதல், அவசரமின்மை, அமைதி, அல்லாஹ் நம்மோடு இருந்து நம்மை கண்காணிக்கிறான் என்ற உணர்வு. ஆக இப்படி பரந்துபட்ட உணர்வுகளுடைய ஒரு தொகுப்பாக ஒரு வார்த்தையாக ஹாஷிஊன் என்ற வார்த்தை இந்த வசனத்தில் இடம்பெறுகிறது. ஆக இந்த பண்புகளோட தொழுகையில் ஒரு மனிதன் தொழும் பொழுது இந்த பண்புகள் ஒருங்கிணைவதன் விளைவாக அது அந்த உடலுடைய உறுப்புகள் வெளிப்படுத்தக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்ப உள்ளமும் உடலும் ஒரு சேர இயங்கினால் அந்த இடத்துல அதனுடைய தரம், அதனுடைய பெருமதி கூடுவதை நாம் பார்க்கிறோம். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரிதான் தொழக்கூடியவர்களை அல்லாஹ் வெற்றியாளர் என்று கூறுகிறான். சோ இந்த பண்புகள் தொழுகையில் குறைய குறைய அதனுடைய நோக்கம் குறைவதையும் அதனுடைய பலனும் குறைவதையும் நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, குறையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறந்த செயல் எது என்று அவருடைய வணப்பட்ட பொழுது இவ்வாறு பதிலளிக்கின்றார்கள். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்களில் சிறந்த செயல் யாது என்று கேட்டார். தொழுகை என்று பதிலளித்தார்கள். பிறகு எது என்று கேட்க தொழுகை என்று சொன்னார்கள். இவ்வாறு 3 முறை சொன்ன பிறகு எது என்று கேட்க இறை வழியில் அறப்போடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள்.